வணக்கம். கே ஸ்டாலின் தோற்றாரா அல்ல தோற்கடிக்கப்பட்டாரா? தமிழ்நாட்டில் அரசாங்கம் கவர்ந்ததா அல்ல இந்த அரசாங்கத்தை கவிர்க்க வைத்தார்கள்? வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது, பீகார்ல என்ன நடந்தது, அல்ல நாடு முழுவதும் டெல்லியில என்ன நடந்தது? நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல்களில் இவிஎம் மற்றும் தான் இந்த ஒட்டுமொத்த தோல்விக்கான காரணமா அல்ல ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே ஒரு கூட்டம் ஹைஜாக் செய்து விட்டது? என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கப் போகிறது. எந்த அளவில் இந்த நாட்டின் எலக்ட்ரோரல் ப்ராசஸை திருடி விட்டார்கள், எந்த அளவில் ஞானேஷ் குமாராக இருக்கட்டும் அல்ல எந்த எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், யார் வந்தாலும் இதுதான் இதற்கு மேல் நடக்கும். இவிஎம்ஐ வைத்து தில்லு முள்ளு, அது அந்த காலம். இன்னைக்கு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே நீங்க கைக்குள் போட்டு விட்டீர்கள்னா சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்காது. அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் உங்களுடைய ஆட்கள், தேர்தல் நடக்கக்கூடிய முறை அது வேற. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள், எந்த பக்கம் இந்த ஓட்டு திரும்பும் என்கிற அந்த விஷயத்தை ஃபுல் ப்ரூஃப் செய்து விட்டார் நரேந்திர மோடி, அமித்ஷா. குஜராத் லாபியோடைய இந்த ஒட்டுமொத்த சதியை இன்னைக்கு இந்த ஆதாரங்களை வைத்து நான் வெளிக்காட்ட போகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கே ஸ்டாலின் மட்டுமல்ல, வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் இது போன்ற தில்லுமுள்ளுக்கள் நடக்க வாய்ப்பு. என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதம் அரசாங்கம் கொடுத்த பதில். எஸ்ஐஆர் யாருடைய உத்தரவுப்படி நடந்தது என்கிற ஒற்றை கேள்வி. எப்படி இந்த மீட்டிங்ஸ் நடந்தது, யாருடைய மீட்டிங் நடந்தது, அந்த டாக்குமெண்ட் எங்க? ஏன்னா ஒரு அரசாங்கத்துடைய ஆணை என்றால் அதற்கான ஒவ்வொரு மெஷரையுமே ரெக்கார்ட்ல இருக்கணும். அந்த ரெக்கார்ட் புக் எங்க? யாரெல்லாம் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டார்கள், எந்த எதிர்கட்சி தலைவர்கள், எந்த ஆளும் கட்சி தலைவர்கள் இந்த மீட்டிங்கில் வந்தார்கள், எந்த ரெப்ரசன்டேஷன் அங்க நடந்தது, எப்படி எஸ்ஐஆருக்கான உத்தரவு யார் வழியாக வந்தது என்கிற இந்த கேள்வி. ஆக்டிவிஸ்ட் அஞ்சலி பாரத்வாஜ் கேட்ட இந்த கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலை அரசாங்கம் கொடுத்தது. இன்னைக்கு கேட்ட கேள்வி இல்லை. போன வருடம் பீகார் தேர்தலும் போதே இந்த ஆக்டிவிஸ்ட் இந்த கேள்விகளை கேட்டார். அதற்கப்புறம் வெளிவந்த பதில் உங்களை ஷாக்காக போகுது. நீங்க ஆச்சரியத்தில் முழுக போறீர்கள். எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது? இந்த வாட்டி நீங்க ஓட்டு போட முடியலன்னா என்ன, அடுத்த வாட்டி ஓட்டு போட்டு. ஞானேஷ் குமார் அதே விஷயத்தை எடுத்து வைத்து சுப்ரீம் கோர்ட்டே கூறிவிட்டு, வெஸ்ட் பெங்கால்ல 27 லட்சம் வாக்காளர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை தட்டினார்கள். எங்களிடம் ஆதாரங்கள் இருக்கு, எங்களிடம் லெஜிட்டிமேட் ப்ரூஃப்ஸ் இருக்கு, அப்புறம் எதற்காக எங்களுடைய பேரை நீக்கினீர்கள்? அதற்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில் ஞானேஷ்குமார் அதை ரிப்பீட் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி போட்டு. I'll bring you to தமிழ்நாடு எலெக்ஷன். தமிழ்நாட்டில் கே ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி கவர்த்திருக்கிறார்கள், எந்த அளவில் சதி வேலை நடந்தது, அந்த ஆதாரத்தை நீங்க பார்த்து எஸ்ஐஆர் அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆருக்கு முன்பு 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்தார். நேரடியாக they strike down 97 lakh voters from தமிழ்நாடு. 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கினீர்கள். அதுக்கப்புறம் நாங்க சேர்க்கிறோம் பிடிக்கிறோம் அதெல்லாம் சொல்லி ஃபைனலா நீங்க பார்த்தீர்கள்னா நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 74 லட்சம், கிட்டத்தட்ட 3/4 கோடி. இதே கொளத்தூர் தொகுதியை நீங்க எடுத்துக்கோங்க. ப்ரீ எஸ்ஐஆர் கொளத்தூர் தொகுதியில் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 2,90,000. 1 லட்சம் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்களை இங்க நீக்கினார். கூட்டு கழிச்சு நீங்க பார்த்தீர்கள்னா அங்க 2,07,000 வாக்காளர்கள் அங்க மீதம் இருந்தார். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யார்? இட் வாஸ் த கோர் பேங்க் ஆஃப் டிஎம்கே, த கோர் vote bank of டிஎம்கே. இளைஞர்கள் வேணா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நீக்கப்பட்ட அந்த நபர்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீர்கள்னா அனைவருமே 40 வயது 45 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள். பீப்புள் who have already decided இந்த கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் என்கிற அந்த டிசைட் செய்த ஒரு கூட்டம். அவர்களுடைய பெயரை நீக்கிவிட்டு இந்த பெண்டுலம் ஓட்டர்ஸ் என்று கூறுவார்கள். 18 வயது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்.
இல்ல 20, 22 வயது, 25 வயதுல இருக்கக்கூடிய அந்த வோட்டர்ஸ் ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி ஓட்டு போட்டு அவர்கள் ஒரு கிமிக், செய்தி ஊடகங்கள் இதிலிருந்து வரக்கூடிய சோசியல் மீடியால இருந்து வரக்கூடிய அந்த ஹைப்பை வைத்து டிசைட் செய்து அவர்கள் ஓட்டு போடக்கூடிய. அப்ப நேரடியாக ஒரு தொகுதியில 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும்போது அந்த 3 லட்சம் வாக்காளர்கள் இருந்து 1 லட்சம் வாக்காளர்கள் நிக்கிட்டீர்கள்னா ரிசல்ட் எப்படி வரும்? அதை நீங்க பாருங்க. வெறும் 8795 ஓட்டு வித்தியாசத்துல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக என்னுடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்தி தோற்கடிக்கப்படுகிறார். அதற்கு பின்பு என்ன நடந்தது? ஸ்டாலின் அவர்கள் இவிஎம் வெரிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி 5% நீங்க இவிஎம் மிஷினை சோதனையிடலாம். அந்த கணக்குப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 14 பூத்களில் அங்க பயன்படுத்தப்பட்ட இவிஎம் மிஷின்ஸ்களை நாங்க சோதனையிட்டு பார்க்கணும். இப்ப ஜூலை மாதம் கடைசி தேதியில நடந்த விஷயம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரை நடந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம். அந்த சோதனையில நீங்க பார்த்தீர்கள்னா மொத்தம் 14 இவிஎம், அதுல 8 தான் இவங்க சோதனையிட்டாங்க. அந்த 8 இவிஎம்லையும் 3 இவிஎம் மிஷின்ஸ்கள்ல கோளாறு. விவிபேட் வேலை பார்க்கல, பேலட் யூனிட் வேலை பார்க்கல, இது போன்ற விஷயங்கள். அப்போ 30% இவிஎம் மிஷின் வேலை பார்க்கல. அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் குழப்பம். எஸ்ஐஆர்ல 1 லட்சம் பேரை நீக்கினார்கள். Now I'll come to another state, which is West Bengal. அங்கேயும் இதுதான் நடந்தது. ஒரு மாநிலத்துல எந்த அளவுல எஸ்ஐஆரை வைத்து இவர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக குறிச்சிடும் முன் ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 2 நாட்களாக ஒரு புதிய ஆக்டிவிட்டியை தொடங்கி இருக்கிறோம். நீங்க எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள்? எந்த நாட்டிலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, எந்த சிட்டியில இருந்து? இதனால் எங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படுகிறது. எங்களுடைய வீடியோ எங்கெல்லாம் டிராவல் ஆகும். எங்களுடைய கோரிக்கையை ஆக்செப்ட் செய்து ஏராளமான நபர்கள் பிரமாதமாக கீழே எழுத தொடங்கி இருக்கிறீர்கள். மதுரை, தேனி, சென்னை, பெங்களூர், கேரளா, ஸ்ரீலங்கா, ஓமான், டொரண்டோ, சவுதி அரேபியா, துபாய், நியூ ஜெர்சி, ஆஸ்திரேலியா, சிட்னி, இது போன்ற பல்வேறு இடங்களுடைய பேர் வருது. சில பேர் தன்னுடைய கிராமம், தன்னுடைய விலாசம், தன்னுடைய பின்கோடு உட்பட எழுத தொடங்கியிருக்கிறீர்கள். ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய வீடியோ இந்த அளவில் டிராவல் ஆகியிருக்கிறது, இந்த அளவில் மக்களை கனெக்ட் செய்கிறது என்ற அந்த விஷயம் எங்களுக்கும் புரிகிறது. இந்த வீடியோவிலும் அந்த வேலையை பாருங்க. எங்க இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, அந்த இடத்துடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் இப்பவே எழுத தொடங்கி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. பவானிபூர், மம்தா பானர்ஜியோட தொகுதி. I have showed you M.K. Stalin, now you are seeing Mamta Banerjee. Pre-SIR அங்க இருந்த மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,06,095. இந்த எஸ்ஐஆர் நடத்தியதற்கு பின்பு நேரடியாக அங்கிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 47,000. கிட்டத்தட்ட 23% வாக்காளர்களை அங்கிருந்து நீக்கிவிட்டார். அண்ட் மம்தா பானர்ஜி லாஸ்ட். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யார்? அகைன் த கோர் vote bank ஆஃப் மம்தா. இதே போன்றுதான் பீகார்லையும் நடந்தது. Now I'll come to my main question. இவிஎம் பற்றி வருவோம். இவிஎம் தேவையா, தேவையில்லையா, பேலட் பேப்பர் வரணுமா? பட் இதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவிஎம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கிமிக் மட்டும். ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட் ஆயிருச்சு. ஒட்டுமொத்த சிஸ்டமே இன்னைக்கு விலை போய்விட்டது என்பதை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அஞ்சலி பாரத்வாஜ் ஒரு கேள்வி கேட்கிறார். கைண்ட்லி ப்ரொவைட் a copy of any independent appraisal, study, analysis undertaken based on which ECI decided to initiate a special intensive revision across the country in 2025. முதல் கேள்வி என்ன? உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் இல்ல ஸ்டடி இல்ல அனாலிசிஸ் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தானே நீங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான முடிவெடுத்திருப்பீர்கள். இத்தனை பேர் அங்க போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், இத்தனை பேர் வந்தேறி வந்து விட்டார்கள், இத்தனை பேர் இறந்து போனார்கள், இத்தனை பேர் வெளிநாட்டிற்கு போய்விட்டார்கள், இத்தனை பேர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டு, இதெல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த ரிப்போர்ட் எங்க, அந்த ஸ்டடி பேப்பர் எங்க? ரெண்டாவது, கைண்ட்லி ப்ரொவைட் த ரெஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் ஆல் ஃபைல்ஸ் இன் விச் த டிசிஷன் டு இனிஷியேட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த ஃபைல் நம்பர் எங்க?
அரசாங்கத்தோட டாக்குமெண்ட் தானே, அரசாங்கம் ஆணை விடுகிறது இல்லையா? அப்ப அதற்கான ப்ரிப்பரேஷன் டாக்குமெண்ட். இது 2வது. 3வது கேள்வி, கைண்ட்லி ப்ரொவைட் அ காப்பி ஆஃப் ஆல் த ஃபைல்ஸ் இன்க்ளூடிங் நோட்டிங், காரஸ்பாண்டன்ஸ் அண்ட் த ரெக்கார்ட் விச் ஆர் பார்ட் ஆஃப். நீங்க எங்க நோட் பண்ணீங்க, எந்த விதமான காரஸ்பாண்டன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனது, ரெக்கார்ட் எங்க, இது அனைத்துமே நீங்க கொடுங்க. 4வது புள்ளி, ஐ வுட் லைக் டு இன்ஸ்பெக்ட் ஆல் த ஃபைல்ஸ் இன்க்ளூடிங் நோட்டிங், காரஸ்பாண்டன்ஸ் அண்ட் த ரெக்கார்ட் விச் ஆர் பார்ட் ஆஃப் த ஃபைல். நான் ஆஸ் அன் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி இது எல்லாம் பர்சனலா வெரிஃபை செய்ய ஆசைப்படுகிறேன். தயவு செய்து இந்த டாக்குமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. திஸ் இஸ் RTI query raised by Anjali Bharadwaj. Now Anjali Bharadwaj gets a reply from Election Commission of India. What are they saying? Sir, 24ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கைட்லைன்ஸை அனுப்பி இருக்கு. அந்த கைட்லைன்ஸை போய் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க, இதுதான் எங்களால கொடுக்கணும். அஞ்சலி பாரத்வாஜ் சேஸ் நோ மேடம், நோ சார், நான் கேட்ட கேள்வி வேறு. உங்களுடைய அறிக்கை நீங்க படிக்க சொல்றீங்க, அந்த அறிக்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் ப்ரொவைட் அ காப்பி ஆஃப் த ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வைட் விச் த இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் வாஸ் கேரிட் அவுட் இன் பீகார். 2003ஆம் ஆண்டு அந்த நோட்டிபிகேஷன் நீங்க படிக்க சொல்றீங்க. அந்த எஸ்ஐஆர் கைட்லைன்ஸை வச்சுதான் நீங்க இதெல்லாம் நடத்தினீங்கன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அந்த கைட்லைன்ஸை கொடு. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா gives a reply, you may refer to the commission wide order on 24/6/2025, but we don't have that record. 2003ஆம் ஆண்டு எந்த கைட்லைன்ஸை வைத்து நாங்கள் இந்த எஸ்ஐஆர் ஆர்டர் பண்ணோமோ அந்த கைட்லைன்ஸ் எங்கள்கிட்ட இல்லைங்கிறார். அப்போ எந்த கைட்லைன்ஸ், எப்படி இது நடத்தப்படும்? Now again, Anjali Bharadwaj has the same question. No, this is also not the right answer. I wanted a better answer. என்னுடைய கேள்வி வேற, நீங்க கொடுக்கக்கூடிய பதில் வேற. இப்போ சிக்கிக்கிட்டார், என்ன பதில் கொடுக்கணும்னு தெரியல. Finally, they had to again reply to her. So FFA replies, but CPOA couldn't provide the required information as it is not available with them. Material form, this is connection with the appellant information. எங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டே கிடையாது, நீங்க கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை எங்களால் கொடுக்க முடியும். Again, Anjali Bharadwaj asked another question. சரி, இந்த எஸ்ஐஆர் நடத்தினீங்க இல்லையா, யாரோட உத்தரவுப்படி இந்த எஸ்ஐஆர் நீங்க? We have lost 2 chief ministers. One is West Bengal, another one is Tamil Nadu's chief minister. ரெண்டுமே சேம் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் டெல்லியில நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கான்ஸ்டிடுவன்சியில் அவர் ஜெயிலில் இருக்கும்போது 40,000 வாக்காளர்களுடைய பேரை நீக்கினார்கள். வெளியில வந்து பார்க்கும்போது 40,000 வாக்காளர்கள் and he lost. 4,000 ஓட்ல அவர் தோல்வியை பார்க்கிறார். So the pattern was tested in Delhi, the same pattern was implemented in Tamil Nadu, and the same pattern was implemented in West Bengal. Now, Election Commission of India replies, the appellant is informed that the commission has so far not taken any decision or any initiating special intensive revision, which is SIR, across the country in 2025. Hence, no information to be provided in this regard. SIR தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு கிடையாது. SIR நடத்துவதற்கான எந்த விதமான மீட்டிங்கும் நடக்கவில்லை, எந்த விதமான ஆய்வும் நடக்கவில்லை, எங்கள்கிட்ட எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது. அப்போ யாருடைய உத்தரவுப்படி இந்த எஸ்ஐஆர் நீங்க நடத்தினீர்கள்? எஸ்ஐஆர் வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 10 கோடி வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குரிமையை இழக்க போறார்கள், ஏற்கனவே இழந்து. This is what the reply Anjali Bharadwaj got through RTI, that Election Commission of India எடுத்த முடிவு கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க பாருங்க. ஆனால் இந்த காகிதங்களை வைத்து எந்த அரசியல் கட்சியுமே எந்த விதமான கூச்சலையும் போடவில்லை, எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. எப்படி இந்த விஷயத்தை நீங்க மிஸ் செய்தீர்கள்? இது ஆளும் கட்சி மட்டுமல்ல, தோர்த்து போன கட்சிகள், ஜெயிக்க போற கட்சிகள், புதிதாக வந்த கட்சிகள் எல்லாருக்குமே பொருந்தும். இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவியில் இருக்கலாம், நாளைக்கு இன்க்ளூடிங் விஜய் or any political party, முக்கியமாக any regional political party has to face this consequences. இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் விரட்டியடிக்கப்பட்டது என்று நீங்க கூறலாம், நாளைக்கு அதே பிஜேபி இந்த சதி வேலையாக உள்ள வராது என்று என்ன கேரண்டி? Now I'll come to why are we against EVM.
இது ஒட்டுமொத்த சிஸ்டமை கரப்ட் பண்ணிட்டு. இவிஎம் மிஷினை நீங்க பார்த்தீர்கள்னா ஜெர்மனியில 2009ஆம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் மக்கள் ஒரு இண்டிபெண்டாக இவிஎம்ல இருந்து போடப்பட்ட அந்த ஓட்டை வெரிஃபை செய்ய முடியாத பட்சத்தில் இது எங்களுக்கு தேவையில்லை. ஜெர்மனி which is a advanced nation, BMW, Mercedes எல்லாம் அந்த நாட்டில இருந்து தான் வருது, வாக்ஸ்வேகன் எல்லாம் அந்த நாட்டில இருந்து தான் வருது. ஸோ ஒரு மிஷின் இன்ஜினியரிங்ல மிகப்பெரிய அளவில் சக்சஸ் அடைந்த ஒரு நாடு எங்களுக்கு இவிஎம் தேவையில்லை என்று தூக்கி போடும். நெதர்லாண்ட்ஸ் 2007ஆம் ஆண்டு தூக்கி போடும். அயர்லாந்து 2009ஆம் ஆண்டு தூக்கி போடுறாங்க. பிரான்ஸ் அதே மாதிரி தூக்கி போடுகிறது. யூகே, நார்வே தூக்கி போடுகிறார்கள். அமெரிக்கா தூக்கி போடுகிறது. எங்கெல்லாம் இதற்கு? இந்தியா, பிரேசில், பூட்டான். பூட்டான்லயும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இவிஎம் பெல், பிஹெச்இஎல் இவர்கள் தயாரிக்கக்கூடிய அதே இவிஎம்ஐ தான் பூட்டான்ல பயன்படுது. அதுவும் லிமிட்டடாக அனைத்து இடங்களிலும். ஸோ தேர்தல் ஆணையத்திடம் இந்த கேள்வி கேட்க இத்தனை பேர் கேள்வி எழுப்புகிறார். பேலட் பேப்பரை கொண்டுட்டு வர்றதுல என்ன பிரச்சனை? அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் 100 கோடி வாக்காளர்கள் இந்தியாவில் 100 கோடி வாக்காளர்கள் இருக்கும்போது பேப்பர் பேலட்டை வச்சு இந்தியாவில் இதற்கு மேல தேர்தலை நடத்த முடியாது. ரொம்பவே கடினமான விஷயம். அண்ட் இதற்கு முன்னாடி பூத் கேப்சரிங் நடந்திருக்கு. அங்க குண்டர்களை வைத்து வாக்காளர்கள் அவர்களை ஓட்டு போட முடியாமல் அங்கே போய் இவர்களே முத்திரை குத்தி போட்ட கதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. அப்போ வாட் இஸ் திஸ்? இந்த காகிதம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது that we have not initiated SIR. எங்கள்கிட்ட காகிதம் கிடையாது. அப்ப யார் அந்த எஸ்ஐஆரை நடத்த சொன்னது? அந்த பேரையாச்சும் நீங்க சொல்லணுமா இல்லையா? யாரோட உத்தரவுப்படி இது நடக்கிறது? சுப்ரீம் கோர்ட் எங்க போனது? நீங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல உறங்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியல. சுப்ரீம் கோர்ட்டோட கடமை இந்த காகிதத்தை கேட்டதா இல்லையா, கேட்பதா இல்லையா? ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் போட்டு இந்த பதிலை பெறும்போது சுப்ரீம் கோர்ட்டால் எதற்காக இந்த பதிலை பெற முடியும்? சரி, ஆன்சர் தான் இருக்கு. இதை வச்சு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கலாமா? இல்லை, கேட்க. இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி. இந்தியாவில் நாங்கள் விவிபேட்டை வச்சிருக்கோம். அது ஒரு ஃபுல் ப்ரூஃப். அந்த விவிபேட்டோட லட்சணத்தை தான் நீங்க கொளத்தூர் தொகுதியில மறுபடியும் அந்த ஆய்வில் நீங்க பார்த்து, அதுவும் வெறும் 5% தான் நீங்க ஆய்வு செய்ய முடியுமா? 95% நீங்க ஆய்வே செய்ய முடியாது. அப்புறம் எதற்காக விவிபேட்? For what reason you have விவிபேட் என்கிற இந்த கேள்வி வருதா இல்லை? Now whether Election Commission of India is compromised or not, இந்த கேள்வி நீங்க பார்த்தீர்கள்னா டெஃபினெட்லி நிச்சயமாக தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. எப்படி? அதை நீங்க பாருங்க. Chief Election Commissioners and other election commissioners appointment, condition of service and term of office Act 2023 டிசம்பர் மாதம் இந்த ஆக்டை, இந்த பில்லை கொண்டு வந்தார்கள். அது ஆக்டாக மாறிடுச்சு. 2024ஆம் ஆண்டு, அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 3வது டேர்ம் லோக்சபா எலெக்ஷன், அதற்கு சற்று முன்பு இந்த சட்டத்தை பாஸ் செய்தார்கள். என்ன சட்டம்? இதற்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் மற்றும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 நபர்கள், ஒருத்தர் ஆளும் கட்சி, ஒருத்தர் எதிர்கட்சி, நடுவில் இருக்கவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவர்கள் தான் இந்த எலெக்ஷன் கமிஷனர்களுடைய தேர்வை செய்யலாம். அந்த சட்டத்தையே மாற்றி the prime minister is the chairperson of this, leader of opposition ஒரு ஓட்டு போடலாம் லோக்சபாவுடைய, யூனியன் கேபினட் மினிஸ்டர் nominated by the prime minister. இப்போ 3 ஓட்டுல 2 ஓட்டு ஆளும் கட்சி, ஒரு ஓட்டு நீங்க ஓட்டு போட்டா என்ன, போடல என்ன, நாங்க தேர்வு செய்வதுதான், இதற்கு மேல நாங்க விடுவதுதான் ஆணை. அதான் சட்டம். அதை தான் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்துருங்க, தேர்தல் ஆணையர்கள் மீது இன்னொரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர்கள் மீது எந்த விதமான வழக்கையும் நீங்க போட்டு விடாது, போடக்கூடாது. சட்டத்திற்கு அப்பாற்பட்ட நபர்கள் இவர்கள். இதுக்கப்புறம் நடந்த தாண்டவத்துடைய கதையை தான் நீங்க பார்க்கிறீர்கள். எஸ்ஐஆர் நடந்தது, டெல்லி கைவிட்டு போனது, 2024 எலெக்ஷன் மக்கள் ஓட்டு போட்டு அப்கி பார் 400 பார் என்று கூறிய நரேந்திர மோடியை கண்ணாடியை காட்டினார்கள். யுவர் பிளேஸ் இஸ் ஹியர். மைனாரிட்டி கவர்மெண்ட்டை நடத்தி வருகிறார் நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் என்ன? அங்க கொஞ்சம் கட்சியை உடைச்சு, இங்க கட்சியை உடைச்சு, அந்த கட்சியை உடைச்சு, அப்படி இப்படின்னு தில்லுமுள்ளு செய்து பிஜேபி இன்னைக்கு ஒட்டுமொத்த டெமோக்ரஸியை, ஒட்டுமொத்த எலக்ட்ரோரல் ப்ராசஸை அலக்களித்து வருகிறார்கள். ஆனால் யாருமே கேள்வியை கேட்க
எந்த விதமான கேள்வியும் யாருமே கேட்க. திஸ் இஸ் வாட் டெமோக்ரஸி லெஃப்ட் இன் திஸ் கண்ட்ரி. த மதர் ஆஃப் டெமோக்ரஸி கிடையாது, இட்ஸ் அ மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. தொடர்ந்து நான் இந்த விஷயத்தை கூறிக்கொண்டிருக்கிறேன். அஞ்சலி பாரத்வாஜ் போட்ட இந்த டாக்குமெண்ட், இதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். தயவு செய்து போங்க, பாருங்க, டவுன்லோட் பண்ணுங்க. 2 ட்வீட் போட்டிருக்காரு. 2 ட்வீட்லயுமே இந்த காகிதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் கோ டவுன்லோட், செக் யோர் செல்ஃப். இந்த காகிதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நீங்களே முடிவெடுங்க. மம்தா பானர்ஜி, MK ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்களுடைய ஆட்சி எப்படி போனது என்று உங்களுக்கு எப்படி இந்த தலைவர்களே தன்னுடைய கான்ஸ்டியூன்சியில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு புரியும். சிந்தித்து பாருங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் திரட்டி கொண்டு வந்து இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு கேள்வியும் ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காது. உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். காரணம், உங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறேன். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.